அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரஷன். நேற்று வரைக்கும் கூட்டுத்தொடர் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடர் எப்படி இருக்குன்னா ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப் அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது முதல் உறுப்பு என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். இங்கே பொதுவான ஒரு டேர்ம் மல்டிப்ளை ஆகிட்டே போகும், அப்படி இல்லைன்னா டிவைட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அப்படி மல்டிப்ளை ஆகிற டேர்ம் அல்லது டிவைட் ஆகிற டேர்ம் நம்ம என்ன சொல்கிறோன்னா காமன் ரேஷியோன்னு சொல்கிறோம். அங்கே ஏபியில் காமன் டிஃப்ரென்ஸ்னு சொல்லியிருப்போம். அங்கே இதுக்கு பதிலாக இங்கே என்ன சொல்கிறோம்? காமன் ரேஷியோ ஆர்னு சொல்லுவோம். இந்த ஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா செகண்ட் டேர்ம்லேருந்து ஃபஸ்ட்டு டேர்மை டிவைட் பண்ணணும். அங்கே கண்டிஷன் ஃபார் ஏபி என்னவா இருந்துச்சு? T2லேருந்து T1 மைனஸ் பண்ணணும், T3லேருந்து T2 மைனஸ் பண்ணணும், ரெண்டும் ஈக்குவல்ட்டுவாக இருக்கணும். அதே இங்கே ஜிபியில் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொன்னா கண்டிஷன் ஃபார் ஜிபி இஸ் T2வையும் T1ஐயும் டிவைட் பண்ணணும், T3ஐயும் T2வையும் டிவைட் பண்ணணும், ரெண்டும் ஈக்குவல்ட்டுவாக இருக்கணும். ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை சொல்லிடுவோம். இப்போ ஏபியை பொறுத்த வரைக்கும் டிஎன் ஃபார்முலா போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கே ஜிபியில் டிஎன் ஃபார்முலா என்னென்னா a into r power n minus 1. இந்த ஜென்ரல் டேர்ம் இதான் ஜென்ரல் டேர்ம்னு சொல்கிறோம். nth டேர்ம் ஜென்ரல் டேர்ம்னு சொல்கிறோம். இதை வச்சு தான் இந்த ஏபிஏ ஃபார்ம் ஆச்சு. முதல் டேர்ம்னா T1 போடணுமா? a into r power 1 minus 1, r power 1 minus 1 0 ஆகிடும். அதனால a into r power 0, a into 1 a, ஃபர்ஸ்ட் டேர்ம் a. செகண்ட் டேர்ம் என்ன பண்ணணும்? T2 போடணும். அப்போ a into r power 2 minus 1, a into r power 2 minus 1 1 ஆகிடும். a into r power 1 அதான் ar. இப்படி கன்சிக்யூட்டிவ் அப்படி டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு எஸ்எனுக்கான ஃபார்முலாஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபைனட் சீரியஸ் இருந்துச்சுன்னா 3 ஃபார்முலா இருக்குது, இன்ஃபைனட் சீரியஸ் இருந்துச்சுன்னா 3 ஃபார்முலா இருக்குது. ஃபைனட் சீரியஸில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா ஆர் இஸ் கிரேட்டர் தேன் 1. ஆறுன்ற காமன் ரேஷியோ 1 விட பெருசாக இருந்துச்சுன்னா எஸ்எனுக்கான ஃபார்முலா என்னென்னா ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. அதுவே செகண்ட் ஃபார்முலா ஆர் 1 விட கம்மியாக இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் பை 1 மைனஸ் ஆர். தேர்டு ஆறுன்றது 1ஆவே இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ. இந்த 3 ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலா? ஆர் 1 விட கிரேட்டராக இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. ஆர் 1 விட லெஸ்ஸராக இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஆர் பவர் என் பை 1 மைனஸ் ஆர். ஆர் 1க்கு ஈக்குவலாகவே இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு என்ஏ. இது 3 ஃபார்முலாவும் ஃபைனட் சீரியஸா அதாவது முடிவுறு தொடராக இருந்துச்சுன்னா மட்டும்தான். இருந்துச்சுன்னா இதே இன்ஃபைனட் சீரியஸ் இருந்துச்சுன்னா முடிவுறா தொடராக இருந்துச்சுன்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ பை 1 மைனஸ் ஆர். இதான் ஃபார்முலா. இப்போ ஜிபியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசியில் கேட்டிருக்கக்கூடிய இருக்கிற எல்லா கொஷின்ஸும் பார்ப்போம். பழைய கொஷின் பேப்பரில் இருக்கிறதெல்லாம். கொஷின் நம்பர் 52 -2/7 x -7/2 r in ஜிபி. இது 3மே ஜிபியில் இருந்துச்சுன்னா தென் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது 3 ஜிபியில் இருக்குது. ஜிபியில் இருக்குனால என்ன கண்டிஷன் ஃபார் ஜிபி சாட்டிஸ்ஃபை ஆகணும். அதாவது T2/T1 T3/T2 என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். T2னா செகண்ட் டேர்ம்ன்றது எக்ஸ். அப்போ எக்ஸ் பை T1ன்றது ஃபர்ஸ்ட் டேர்ம் minus 2/7 equal to T3 minus 7/2 by second term x. இந்த ரெண்டு ரேஷனல் நம்பர் டிவிஷனில் இருந்துச்சுன்னா செகண்ட் ஒன்று என்ன பண்ணுவோம்? ரெசிப்ரோக்கலாக மேலே எடுத்துகிட்டு போவோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு 7/-2 ஈக்குவல் டு -7/2 இன்ட்டு எக்ஸ்னா 1/xன்னு அர்த்தம். அப்போ 1/x ஆகிடும். இந்த எக்ஸை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடும், நம்பர்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிடும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இங்கே வந்துடுமா? இங்கே -7/2 இன்ட்டு 1 ஏற்கனவே இருக்குது. இந்த -2 மேலே போயிடுது, 7 கீழே வந்துடுது. 7 கேன்சல் ஆகிடுது. எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆகிடுது. அப்போ 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் +1, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. +1 ஒரு ஆன்சர் வரலாம், -1 வரலாம். ஒருவேளை ஆப்ஷனில் +1 தனியாகவும் -1 தனியாகவும் இருந்துச்சுன்னா ஏன் இங்கே +r -1 போடுறோன்றதுக்கு ரீசன் என்ன? 1 இன்ட்டு 1 ஒன்று தான். அதாவது +1 இன்ட்டு +1னாலும் +1 தான். -1 இன்ட்டு -1னாலும்
ப்ளஸ் ஒன் தான், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் தான். இந்த ரீசனுக்காக தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரெண்டு வேல்யூ வருது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா. கொஷின் நம்பர் 197. In a geometric progression t2 equal to 3/5, செகண்ட் டேர்ம் வந்து 3/5 இருக்கு ஜிபியில் பெருக்கு தொடர் வரிசையில். t3 மூணாவது டேர்ம் 1/5 இருக்கு. தென் த காமன் ரேஷியோ இஸ், பொது விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. காமன் ரேஷியோ ஆர் கேட்குறாங்க. ஆர்னா என்ன சொன்னோம், முதல்ல ஜிபி எப்படி இருக்கும், t1 t2 t3 t4 இப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். எந்த டேர்மாக இருந்தாலும் பின்னாடி இருக்கிறதுலேருந்து முன்னாடி டிவைட் பண்ண வர்றது தான் காமன் ரேஷியோன்னு சொல்லியிருக்கோம். இங்கே காமன் ரேஷியோ என்ன, காமன் ரேஷியோனா t2/t1 ஃபார்ம்லான்னு சொல்லியிருப்போம். இங்கே t2 மட்டும்தான் இருக்குது, t1 தெரியாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. கண்டினியூஸாக இருக்க டேர்ம்ஸில் பின்னாடி இருந்து முன்னாடி இருக்கிற எந்த டேர்மை டிவைட் பண்ணாலும் அந்த ரேஷியோ ஈக்குவலாக தான் இருக்கணும். இங்கே கொடுத்துருக்கிறது t2, இங்கே t3. அப்போ நமக்கு காமன் ரேஷியோ ஆர் வேணும். அப்போ t3/t2. t3 எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1/5 கொடுத்துருக்காங்க. t3 1/5 கொடுத்துருக்காங்க. பை t2ன்றது 3/5. 1/5 into 5/3. 5 கேன்சல் ஆயிடுது. அப்போ காமன் ரேஷியோ ஆர் இஸ் 1/3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 200. The common ratio of the GP a power m minus n, a power m, a power m plus n is, இந்த ஜிபியில் இருக்கிறதுல காமன் ரேஷியோ ஆர் கேட்டிருக்காங்க. ஆருக்கு என்ன ஃபார்முலா, t2/t1. t2 எவ்வளோ, a பவர் m பை t1 a பவர் m மைனஸ் n. ரெண்டு இந்த மாதிரி பவர் நம்பர்ஸ், அதாவது பவர் நம்பர்ஸ்னால் இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அது இண்டெக்ஸ் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா a பவர் m பை a பவர் n அப்படின்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால், அடிமானம் ஈக்குவலாக இருந்து அடுக்குகள் மட்டும் வித்தியாசமாக இருந்தால் அது வகுத்தில் இருந்தால் என்ன பண்ணணும், அடிமானத்தை ஒரே முறை போட்டு அடுக்குகளை மட்டும் கழிச்சா போதும். இந்த ரூலை இங்கே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ என்ன வரும், a பவர் m மைனஸ் ஆஃப் m மைனஸ் n. இந்த அடுக்கு மட்டும் மேலே கழித்தல்ல போயிடுச்சுன்னா அப்போ a பவர் m மைனஸ் m ப்ளஸ் n. மைனஸ் m ப்ளஸ் m கேன்சல் ஆகிடுது. a பவர் n the r equal to a பவர் n. காமன் ரேஷியோ இஸ் a பவர் n. இந்த ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 62. How many terms are there in the GP? 3, 6, 12, 24லேருந்து 384 வரைக்கும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்னவா இருக்குது, ஃபஸ்ட்டு டேர்ம் 3, அடுத்தது 6 இருக்குது, அடுத்தது 12, 24 எக்ஸட்ரா அப் டு 384. ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ அப்படின்னா இங்கே என்னவா இருக்கணும், ஏ ஆராக இருக்கணும், அடுத்தது ஏஆர் ஸ்கொயராக இருக்கணும், அடுத்தது ஏஆர் கியூபாக இருக்கணும், எக்ஸட்ரா அப் டு இது போயிட்டே இருக்கும். அப்போ இங்கே ஏன்றது நமக்கு 3ன்னு தெரிஞ்சு போச்சா, ஃபஸ்ட்டு டேர்ம் 3ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ செகண்ட் டேர்ம் என்ன இருக்கும், ஏவோட ஆர் மல்டிப்ளை ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த 6 ஏ ஆறுன்றது 6ன்னா ஏன்றது 3ன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ ஆறுன்றது 6/3. காமன் ரேஷியோ இஸ் 2. 6/3 2 ஆயிடுச்சு. காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். காமன் ரேஷியோ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஃபார்முலாவில் அதை பிரித்து எழுதணும்னா அப்போ 3 இது என்ன ஆகிடும், 2 into 3 ஆகிடும். அப்போ இது 2 into 3 12ன்றது இது 3, இது 6, இது 12, இது ஏ, இது ஏ, இது ஆர், இது ஏ, இது ஆர் ஸ்கொயர். அப்போ 24ன்றது எப்படி பிரிக்கிறோம், 24ன்றத 2 into 2 into 2 into 3, அதாவது ஏ இன்ட்டு ஆர் கியூப் அப்படி பிரிச்சிடுறோம் 24. அப்போ லாஸ்ட் டேர்ம் என்னவா இருக்குது, 384 இருக்குது. இந்த 384 இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் இதை செப்பரேட் பண்ணோம்னா இந்த என் என்னவா இருக்கோ அதான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். முதல்ல இந்த 384 3 into 2 பவரில் பிரிக்கணும். முதல்ல இந்த 384 3ஆல் டிவைட் பண்ணோம்னா 128 வருமா. 384 3ஆல் டிவைட் பண்ணுறோம். 1 8 2 6 2 4 8 128 வருது. இந்த 128 வந்து 2 பவர் என்னுக்கு ஈக்குவல் பண்ணணும். ஏன் ஈக்குவல் பண்ணணும், 384 தான் லாஸ்ட் டேர்மாக இருக்குது. அந்த லாஸ்ட் டேர்ம் வந்து என்னவா இருக்கணும், ஏ இன்ட்டு ஆர் பவர் என்ன இருக்கணும். ஏன்றது எவ்வளோ, 3, ஏன்றது 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆறுன்றது என்ன பவராக இருக்கணும், 2 பவரில் இருக்கணும். அப்போ 2 பவர்னா இதை 2 பவருக்கு பிரித்தோம்னா 2 பவர் n ஈக்குவல் டு இது எத்தனை டைம் வரும், 2 into 2 into 2 into 2 into 2 into 2. 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 32, 64, இன்னொரு 2 வரணும். இன்னொரு 2 வந்தால் 128 வரும். அப்போ 2 பவர் 1 2 3 4 5 6 7, 2 பவர் 7. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஜிபி இஸ் 7.
இப்போ இந்த என்னன்றது 7 வந்தனால நம்ம மறுபடியும் அந்த ஜிபியை கன்சிடர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு டேர்ம் 3 இருக்குது, அடுத்த டேர்ம் 2 பவர் 1 இன்ட்டு 3 இருக்குது, அடுத்த டேர்ம் 2 பவர் 2 இன்ட்டு 3 இருக்குது. அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த 384 என்ன வருது, 2 பவர் 7 இன்ட்டு 3 வருது. 2 பவர் 7 இன்ட்டு 3 384ன்றது. அப்போ 2 பவர் 7னா இது வரைக்கும் 7 டேர்ம்ஸ் இருக்கா, இங்கே ஒரு டேர்ம் இருக்குது, மொத்தம் 8 டேர்ம்ஸ். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஜிபி இஸ் 8. இங்கே n போட்ட உடனே n தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிடக்கூடாது. இங்கே ஏன் மாறிச்சு, 384 நம்ம என்ன பண்ணியிருக்கோம், a இன்ட்டு ஆர் பவர் என்னன்னு பிரிச்சிருக்கோம். ஏன்றது எவ்வளோ, 3ன்னு ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 3 இன்ட்டு ஆர் பவர் n ஆர் 2 பவர் 7 தான் 128 வருது. இதை செப்பரேட் பண்ணியிருக்கோம், 128 வந்துச்சு, அதனால 2 பவர் 7 வந்துச்சு. இதை இப்படி பிரித்து எழுதணும்னா இங்கேருந்து இது வரைக்குமே 7 டேர்ம் வந்துடும். ஃபஸ்ட்டு 3ன்னு ஏன்னு இருக்கிறது தனியாக ஒரு டேர்முக்கு, 6 வரதே 7 இருக்குது, 6 இல்லாமல் இருக்கிறது 1 இருக்குது, மொத்தம் 8 டேர்ம்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இந்த ஜிபி இஸ் 8. அடுத்து ஒரு முக்கியமான சம், கொஸ்டின் நம்பர் 165. இஃப் த ப்ராடக்ட் ஆஃப் 4 consecutive terms in GP is 625, find the term. Find the first term. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு முதல்ல 4 டேர்ம்ஸ் எழுதுக்கணுமா. ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் a into ar into ar square into ar cube equal to 625. இது அவங்களா கொடுத்துருக்கிறது. 4 டேர்ம்ஸோட ப்ராடக்ட் 625. இப்போ a எத்தனை டைம்ஸ் இருக்கு, a பவர் 4 ஆயிடுமா, a into a into a பவர் 4 into r பவர் 1 2 மொத்தம் 3 r பவர் 6 equal to 625. இப்போ ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். இப்போ ஏவும் தெரியாது ஆரும் தெரியாது, எப்படி ஏவை கன்க்ளூட் பண்ணுறதுன்னா ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். 625 இருக்கு, ஏவை 4 டைம்ஸ் இன்டூ பண்ணி வர ஆன்சரோட ஆரை மறுபடியும் இன்டூ பண்ணோம்னா நமக்கு எத்தனை வரணும், 6 டைம்ஸ் இன்டூ பண்ணால் 625 வரணும். 625க்கு எத்தனை வரும், 625 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 5ல் பண்ணுறோம்னா 125, மறுபடியும் 5ல் பண்ணோம்னா 25, 5ல் பண்ணோம்னா 5, 5ல் பண்ணால் 1. அப்போ இது என்ன ஆகிடும், a பவர் 4 இன்ட்டு ஆர் பவர் 6 ஈக்குவல் டு 5 பவர் 4 ஆகிடும். 5 வந்து 4 டைம்ஸ் ஆயிடுச்சு. அப்போ இது ரெண்டையும் தான் இதை தான் ஈக்குவலாக எடுத்துக்கலாமா. இது ஈக்குவலாக எடுத்துக்கணும் அப்படின்னா ஆர் என்னவா இருக்கணும், 1 இருக்கணும். இஃப் ஆறுன்றது 1 இருந்தால் மட்டும்தான் ஏனோட வேல்யூவை நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ண முடியும், இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸை வச்சு. அப்போ a பவர் 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு 5 பவர் 4, a பவர் 4 ஈக்குவல் டு 5 பவர் 4. பவர் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். இங்கே என்ன இருக்குது, பவர் ஈக்குவலாக இருக்குது, அதனால பேஸை நம்ம ஈக்குவலாக எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் இஸ் 5. Next question number 168. If x 2x plus 2 3x plus 3 are in GP, இது எல்லாமே GPல இருந்துச்சுன்னா 11x plus 22x plus 22 33x plus 33 APல இருக்குமா GPல இருக்குமா இல்லை ரெண்டுமே இருக்குமா இல்லை ரெண்டுமே இருக்காதா அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல given that x 2x plus 2 3x plus 3 in GP, நம்ம ஏதாவது ஒரு GP நம்மளா எடுத்துக்குவோம். 1 into 2 into 2னா 4 வருமா, into 2 into 2 4 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். இது கண்டிப்பாக ஜிபியில் இருக்கா இல்லையா நம்மளே செக் பண்ணி பார்த்துக்குவோம். T2 by T1 போடுறோம், 2 by 1 2 வந்துச்சா. T3 by T2 போடுறோம், 4 by 2 2 வந்துச்சா. அப்போ கண்டிப்பாக இது என்ன வேலை இருக்குது, இன் ஜிபியில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், into 2 பண்ணுறேன். அப்போ 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8. இன்னும் கொடுத்துருக்கிறது என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையுமே 2ஆல் இன்டூ பண்ணிட்டேன். 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8. இப்போ இது ஜிபியில் இருக்கான்னு செக் பண்ணுறேன். T2 by T1, அப்போ 4 by 2 again 2 வருமா. T3 by T2 8 by 4, அதுவும் 2ல் வந்துச்சா. அப்போ நான் காமனாக ஒரு டேர்மை ஜிபியில் ஆல்ரெடி இருக்கிறதோட இன்டூ பண்ணால் என்ன ஆயிடுச்சு, அது கண்டிப்பாக அதுவும் இன் ஜிபி தான் இருக்குது. இப்போ கொஷினுக்கு போயிடுவோம். இங்கே எக்ஸ் இருக்குது, 2x plus 2 இருக்குது, 3x plus 3 இருக்குது. இது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்ததுலேருந்து 11ஆல் இன்டூ பண்ணியிருக்காங்க. காமனாக 11ஆல், இது 11ஆல் இன்டூ பண்ணால் என்ன ஆகிடும், 11x ஆகிடும். இது 22x plus 22, 33x plus 33. அப்போ காமனாக ஒரு டேர்மால் இன்டூ பண்ணால் இது ஜிபியில் இருந்தால் இது என்ன தான் இருக்கும், கண்டிப்பாக ஜிபியில் தான் இருக்கும். ஸோ வி கன்க்ளூட் தட்
11x, 22x plus 22, 33x plus 33 are also in GP அப்படின்னு முடிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 174 என்ன சொல்லிருக்காங்க? இஃப் -1 less than or less than 1 then the sum of infinite number of geometric series is. இது ஃபார்முலா தான் டைரக்டா. இன்ஃபைனைட் சீரியஸ்னு கொடுத்துட்டாலே நமக்கு இன்ஃபைனைட் சீரியஸ்னா என்ன வந்துடணும்? சம்முக்கு a/1 - r. அது ஃபார்முலா தான். கொஸ்டின் நம்பர் 169. which of the following is not a geometric sequence? எது ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ்ல இல்லைன்னு கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிஷன் ஃபார் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் என்ன? கண்டிஷன் என்ன இருக்கணும்? t2/t1 t3/t2 ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். இப்போ இந்த சம்மை நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி ஒரு கமெண்ட்ல ஏதாவது சொல்யூஷன் போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறோம். t2ஐயும் t1ஐயும் டிவைட் பண்ணணும், ஒரு ஆன்சர் வரும். t3யை t2ஆல டிவைட் பண்ணணும், ஒரு ஆன்சர் வரும். ரெண்டும் ஈக்குவலா இருந்தா அது ஜிபி, ஈக்குவலா இல்லைன்னா அது ஜிபியில் இல்லை. இதே மாதிரி 4 ஆப்ஷனும் செக் பண்ணி இந்த கண்டிஷன்ல செக் பண்ணி எந்த ஆப்ஷனுக்கு ஜிபியில் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 170. இந்த 170 கொஸ்டின் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசா இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். கொஞ்சம் லைட்டா யோசிச்சோம்னா போதும். A geometric series consists of 4 terms and has a positive common ratio. The sum of first 2 terms is 12 and the sum of last 2 terms is 108. So find the series. ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஆட் பண்ணா எவ்வளோ வரணும்? ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் ஆட் பண்ணா 12 வரணும், லாஸ்ட் 2 டேர்ம் ஆட் பண்ணா 108 வரணும். இங்க முதல் ஆப்ஷனுக்கு போறோம். ஆப்ஷன்ஸ் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். இது 8 வருது, அப்ப கண்டிப்பா ஏன்ற ஆப்ஷன் இல்ல. பின்ற ஆப்ஷன் போறோம். 3 + 9 12 வருமா? கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சா? லாஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆட் பண்றோம், 108 வந்துச்சா? அப்ப இது வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது செக் பண்றோம். 4 + 16 20 வந்துருச்சு. நமக்கு எவ்வளவு வரணும்? 12 வரணும். அப்ப இதுவும் இல்ல. லாஸ்ட் டேர்ம் 5 + 7 12, ஓகே 12 வந்துருச்சு. 37 + 71 108, அப்ப இதுவும் வரலாம். இப்ப 2 எலிமினேட் பண்ணியாச்சு. மீதம் உள்ள 2 ஆப்ஷன்ல எலிமினேட் பண்றோம். இங்க என்ன சீரியஸ்னு கொடுத்துருக்காங்க? முதல்ல ஜாமெட்ரிக் சீரியஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஜாமெட்ரிக் சீரியஸா இல்லையான்னு செக் பண்றோம். அப்படி செக் பண்ணோம்னா இதை செக் பண்ணி பார்க்கலாம். 9/3 3 வருமா? அதாவது t2/t1 9/3 3 வந்துடும். அப்ப t3/t2 போட்டு பார்க்குறோம். 27/9 வருமா? அதுவும் 3 வந்துருமா? அப்ப இது ஜிபியில் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இங்க பாக்குறோம், இந்த ஆப்ஷன்ஸ்க்கு போனோம்னா 7/5 7/5 which is not equal to 37/7. அப்ப இது என்னவா இல்ல? நாட் இன் ஜிபி. இது ஜிபியில இல்ல, அதனால இதுவும் கேன்சல் ஆயிடுது. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 137. In a geometric series, if the fourth term is 2/3 and the seventh term is 16/81, then what is the first term? முதல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இது ஜிபிலன்னு சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் ஜிபின்னு கொடுத்தாச்சு. ஜிபியில் என்ன எத்தனாவது டேர்ம்? ஃபோர்த் டேர்ம் 2/3 கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் டேர்ம் என்னது? t4. t4னா என்ன? AR கியூப். AR கியூப்ன்றது 2/3. இது ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செவன்த் டேர்ம் 16/81. செவன்த் டேர்ம்னா t7. t7னா AR⁻6. AR⁻6ன்றது 16/81. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்குறாங்க. இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால டிவைட் பண்ணுறோம். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? AR⁻6 பை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? AR கியூப். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 16/81/2/3. ஏ கேன்சல் ஆகிடுமா? R⁻3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா R கியூப் மட்டும் இருக்குமா? R கியூப் ஈக்குவல் டு 16/81. இது ரெசிப்ரோக்கலாக போயிடுச்சுன்னா 3/2. 2 கேன்சல் பண்ணோம்னா இங்க 8. 3 கேன்சல் பண்ணோம்னா இங்க 27. R கியூப் ஈக்குவல் டு 8/27. R கியூப் ஈக்குவல் டு 8ன்றத 2 கியூப்னு சொல்லலாம், 27ன்றத 3 கியூப் சொல்லலாம். அப்ப R கியூப் ஈக்குவல் டு 2/3 ஹோல் கியூப். R கியூப் ஈக்குவல் டு 2/3 ஹோல் கியூப். பேஸ் ஈக்குவலா இருந்தா பவர் ஈக்குவல்னு சொல்லலாம். இங்க பவர் ஈக்குவலா இருக்கனால பேஸ் ஈக்குவல்னு சொல்றோம். அப்ப R ஈக்குவல் டு 2/3. Rன்றது 2/3 தெரிஞ்சு போச்சு. Rனா என்ன? காமன் ரேஷியோ. காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம்னா திருப்பி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் AR கியூப் ஈக்குவல் டு 2/3. A இன்டூ R கியூப் டைரக்டா இங்கிருந்து எடுத்துக்கலாமா? இதுல இருந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? R கியூப் எவ்வளோ? 8/27. 8/27 ஈக்குவல் டு 2/3.
அப்போ ஏ ஈக்குவல் டு 2/3 இன்டூ இது அந்த பக்கம் போச்சுன்னா 27/8. இது 9 ஆயிடுது, இது 4 ஆயிடுது. ஏ ஈக்குவல் டு 9/4. ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் 9/4. Next question number 185. The first term and the sixth term of a GP are 2 and 486 respectively. The sum of its first 6 terms கேக்குறாங்க. First term கொடுத்திருக்காங்க. அப்ப A first term எவ்வளோ 2, first term 2, sixth term 486. first termன்றது T1, அதாவது Aன்றது 2னு கொடுத்துட்டாங்க. இன்னொன்று என்ன கொடுத்திருக்காங்க, sixth term கொடுத்திருக்காங்க, அதாவது T6, A r power 5 486னு கொடுத்திருக்காங்க. 486னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் ஒரு கண்டிஷன், இது ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்குறாங்க, சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் கேட்குறாங்க. சம்முக்கு எத்தனை ஃபார்முலா இருக்குது, 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஃபார்முலா எதை வச்சு டிசைட் பண்ணுறோம், ஆர் கிரேட்டர் தென் 1 அந்த ஒரு ஃபார்முலா, ஆர் லெஸ் தென் 1 அந்த ஃபார்முலா, ஆர் ஈக்குவல் டு 1 அந்த ஃபார்முலா. அப்போ நம்ம இங்கே முதல்ல ஆரை கண்டுபிடிச்சா தான் எந்த ஃபார்முலான்னு டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் சொல்யூஷன் போட போகிறோம். ஆரை கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ணுறோம். அப்படி இல்லை, இது ஒரு மெத்தடு. அப்படி இல்லைன்னா இன்னொரு சான்ஸ் என்ன இருக்குன்னா, ஏவோட வேல்யூ தான் தெரியும் இல்லையா, இதை செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா ஏ ஆர் பவர் 5 பை ஏ ஈக்குவல் டு 486/2. நான் டிவிஷன் மெத்தட்லேயே போட்டுக்கிறேன். ஏவும் கேன்சல் ஆகிடுதா. அப்போ ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 243. ஆர் பவர் 5 ஈக்குவல் டு 243னா 243ன்றது 3 பவர் 5. 243 3ஆல் ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 81, 3, 27, 3, 9, 3, 3, 3, 1. அப்போ 3 பவர் 5. பேஸ் ஈக்குவலாக இருந்தால் பவர் ஈக்குவல், பவர் ஈக்குவலாக இருந்தால் பேஸ் ஈக்குவல். அப்போ ஆறுன்றது 3, விச் இஸ் கிரேட்டர் தேன் 1. கிரேட்டர் தேன் 1 இருந்தால் எஸ்எனுக்கு என்ன ஃபார்முலா, ஏ இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. S6 சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ S6. ஏ எவ்வளோ 2 அதே கொடுத்துருக்காங்க. ஆர் எவ்வளோ 3 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை டேர்ம்ஸ்க்கு, 6 டேர்ம்ஸ்க்கு. மைனஸ் 1 பை 3 மைனஸ் 1. 3 இன்ட்டு 3 பவர் 5 எவ்வளோ வந்துச்சு, 243 வந்துச்சு. அப்போ 3 பவர் 6 எவ்வளோ, 3 பவர் 5 வந்து 243ன்னு அவங்களே நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம் இல்லையா. அப்போ நமக்கு 3 பவர் 6 வேணும்னா 243யோட இன்னொரு 3 மட்டும் இன்ட்டு பண்ணுறோம். 9217. அப்போ 3 பவர் 6ன்றது 729. இங்கே என்ன வரும், 729 மைனஸ் 1 பை 2. அப்போ 3 இன்ட்டு 728, சாரி இங்கே 2 தானே இருக்குது, 2 728 பை 2. 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் இஸ் 728. இதோட பழைய கொஸ்டின் பேப்பரில் இருக்க ஜிபி சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு நோட்டிஃபிகேஷனில் போட்டிங்கன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். நான் உங்களுக்கு சொல்யூஷன் போட்டு திருப்பி உங்களுக்கு அனுப்புகிறேன். தேவைப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஜிபி அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஏபி ஜிபி இவ்வளோதான் வித்தியாசம். சம்ஸ் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கொஸ்டின் பேப்பரையும் ஒர்க் அவுட் பண்ண சொல்யூஷனையும் ரெண்டையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு வைக்கிறேன். தேங்க்யூ.